திமுக எம்பி ஆர் ராசா மேடையில பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு கரண்ட் கம்பம் கீழே விழுந்திருக்கு. நல்ல வேளை ஆர் ராசா மயிர் இழையில உயிர் தப்பிச்சிருக்காரு. இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தாரு, செம்மொழியை கொண்டு வந்தது கலைஞர். திமுகவின் பட்ஜெட் விளக்க கூட்டம் மயிலாடுதுறையில நடந்திருக்கு. அங்க சில பல விஷயங்களை மக்கள் முன்னாடி ஆர் ராசா அவர்கள் எடுத்து சொல்லிட்டு இருந்தாரு. ஆர் ராசா பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த வீடியோவை நீங்க நல்லா பாருங்க. இந்த பேக்ரவுண்ட்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா காத்தடிச்சு எல்லாமே ஆடிட்டு இருக்கும். அந்த காத்த தாக்கு பிடிக்க முடியாம அங்கிருந்த கரண்ட் கம்பம் இத மாதிரி கீழே விழுந்திருக்கு. நல்ல வேளை ஆர் ராசா சுதாரிச்சுக்கிட்டு இந்த பக்கமா ஓடி வந்துட்டாரு. அதனாலதான் அந்த கரண்ட் கம்பம் மைக்கு மேல விழுந்திருக்கு. அவர் அதெல்லாம் எதுவுமே பார்க்காம இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கரண்ட் கம்பம் ஆர் ராசா மேலேயே விழுந்திருக்கும். அவருக்கும் பயங்கரமா அடிபட்டிருக்கும். ஒரு சிட்டிங் எம்பி பொதுக்கூட்டத்துக்கு வராரு. அவர் வரக்கூடிய அந்த இடமானது பாதுகாப்பா தான் இருக்கா, எல்லாமே சரியா இருக்கா அப்படின்றது கூடவா செக் பண்ண மாட்டீங்க? தப்பி தவறி ஆர் ராசாவுக்கு ஏதாச்சும் அசம்பாவிதம் நடந்திருந்ததுன்னா திமுகவுக்கு தானே கெட்ட பேரு. ஏன் இத மாதிரியான விஷயங்களை சரி பார்த்திருக்க வேண்டிய அதிகாரிகள் ஒழுங்கா வேலை பார்க்கலையா? ஆர் ராசா என்ன சாதாரணமான ஆளா? அவர் சிட்டிங் எம்பி. ஒரு எம்பி வரக்கூடிய நிகழ்ச்சியில இத மாதிரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது மாதிரிலாம் பேசுறதே ரொம்ப ரொம்ப தவறானது. ஏன்னா சாதாரணமான ஆளுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி கண்டிப்பா வரும். சாதாரணமான மக்களோ இல்லைன்னா அதிகாரம் இருக்கக்கூடிய மக்களோ யாரா இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு தர வேண்டிய பொறுப்பு அரசனுடையது. சாலை வசதி, குடிநீர் வசதி, மின்சார வசதி, மின்சார கம்பங்கள் இத மாதிரி அத்தியாவசிய தேவைகளை தரமா குவாலிட்டியா தர வேண்டியது அரசுதான். அதுக்காகத்தானே நாம நம்முடைய வரி பணத்தை அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்கிறோம். இந்த அசம்பாவிதத்துக்கு முழு பொறுப்பு திமுக அரசு தான், அந்தந்த துறை அதிகாரிகள் தான். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கரூர் எம்பி சோதிமணி அவர்கள் அவங்களுடைய பேஸ்புக் பக்கத்துல ரொம்ப மோசமான ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. இது கொஞ்சம் பாருங்களேன். மகத்தான சுதந்திர போராட்ட வீரர், ஆங்கில சாம்ராஜ்யத்தை தனது அறிவாலும் அளப்பரிய வீரத்தாலும் நடுங்க செய்தவர், தோல்வி பயத்தில் துவல செய்தவர், தனது இறுதி மூச்சு வரை எவ்வித சமரசமும் இன்றி எண்ணற்ற தியாகங்களை செய்து இந்நாட்டிற்காக போராடிய மகத்தான வீரர் திப்பு சுல்தான் அவர்களை அவரது நினைவு நாளில் நினைவு கூறுவோம். இப்படிப்பட்ட மோசமான பதிவை சோதிமணி அம்மையார் போட்டிருக்காங்க. காங்கிரஸ் எம்பி சோதிமணி அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்த மறந்து போயிட்டாங்க. இவங்க இருக்கக்கூடிய இந்த கட்சி, இந்த காங்கிரஸ் கட்சி இருக்கு இல்லையா, அந்த கட்சியை உருவாக்குனதே ஒரு பிரிட்டிஷ்காரன் தான். இவங்க கட்சியை உருவாக்குனவங்களுக்கு எதிராக திப்பு சுல்தான் போராடினதா, நடுநடுங்க வச்சதா இவங்களே சொல்றாங்க. இது எல்லாமே கேவலம் இஸ்லாமியர்களின் ஓட்டுக்காக. இப்போ சோதிமணி அவர்கள் சொன்ன இந்த உருட்டு கதையின் உண்மையான வரலாறை கொஞ்சம் பார்ப்போமா? இந்த திப்பு சுல்தான் மைசூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கப்பட்டினத்தை சூறையாடி அங்கிருந்த செல்வங்களை திருடி அங்கிருந்த கோவில்களை இடிச்சு அங்கிருந்த பல இந்துக்களை கொடூரமான முறையில கொன்னு அந்த ஊரு ராஜாவை கொடூரமா கொன்னு அதுக்கப்புறமா தான் அந்த இடத்தையே அவன் ஆட்சி பண்ணான். அவன் ஆட்சி காலத்துல ஒன்னும் தேனாரம் பாலாரெல்லாம் ஓடவே இல்லை. இவன் ஒரு கொடுங்கோல் மன்னன். என்னென்ன அக்கிரமங்கள் என்னென்ன அநியாயங்கள்லாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையுமே இந்த திப்பு சுல்தான் செஞ்சிருக்கான். அப்புறம் இந்த திப்பு சுல்தான் இருக்கா இல்லையா, இவன் ஏதோ பெரிய சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்ற மாதிரியோ பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக பயங்கரமா போராட்டம் பண்ணான் அப்படின்ற மாதிரியோ இங்க நிறைய பேரு பல உருட்டு கதைகளை உருட்டிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க யாருமே இந்த திப்பு சுல்தான் குறித்தான முழு வரலாற்றை, உண்மையான வரலாற்றை சொல்றதே கிடையாது. நாம எப்பவுமே சொல்லுவோம் இல்லையா, முழு பொய்யை விட பாதி உண்மை ரொம்ப ரொம்ப ஆபத்தானதுன்னு. அத மாதிரிதான் இந்த திப்பு சுல்தான் மாதிரி இருக்கக்கூடிய பல முகலாய மன்னர்களை குறித்து இங்க நிறைய பேரு பாதி உண்மையை மட்டும்தான் சொல்லிட்டு வராங்க. முதல்ல இந்த திப்பு சுல்தான் சுதந்திரத்திற்காக போராடவே இல்லை. இவன் ஆட்சி செஞ்ச இடத்தை பிரிட்டிஷ்காரனுங்க கைப்பற்ற பார்த்தாங்க. சோ அந்த ஒரு சிச்சுவேஷனை சமாளிக்கணும்னு சொல்லி பல பேர் கூட கூட்டு வச்சு பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக போர் செஞ்சான். அந்த போர் ஒன்னும் சுதந்திர போர்லாம் ஒன்னும் கிடையாது. இவன் ஜஸ்ட் அவனுடைய இடத்தை காப்பாத்திக்கிறதுக்காக பண்ண டிஃபென்ஸ் தான். ஆனா இங்க இருக்கக்கூடிய சில பேர் இந்த திப்பு சுல்தான் மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர்னு பில்டப்பா கொடுத்துட்டு வராங்க. அந்த கதைகள் எல்லாமே உருட்டு கதைகள் தான். அதுல துளியும் உண்மை கிடையாது. இந்த திப்பு சுல்தான் இவன் ஆளுங்களுக்கு ஏகப்பட்ட லெட்டர் எழுதியிருக்கான். எல்லாருமே இங்க வாங்க, இங்க வந்து ஆட்சி பண்ணுங்க, இங்க ஏகப்பட்ட செல்வங்கள் கிடைக்குது, இங்க வந்து ஆட்சி பண்ணுங்கன்னு இவன் ஏகப்பட்ட லெட்டர்ஸ் எழுதியிருக்கான். அவன் எழுதின அத்தனை லெட்டர்ஸும் இப்போ வரைக்கும் இருக்கு. ஓகேங்களா, இப்போ வரைக்கும் இருக்கு. நீங்க கூகுள்ல தேடினா கூட உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கும். ரொம்ப அழகா அவுரங்கசீப், இந்த திப்பு சுல்தான் இவனுங்கள மாதிரி இருக்கக்கூடிய கொடுங்கோல் அரசர்களை
ஒயிட் வாஷ் பண்ணி இவனுங்கெல்லாம் நல்லவனுங்க, இவனுங்கெல்லாம் உத்தமர்கள், இவனுங்கள மாதிரியான அரசர்கள் இந்தியால இருந்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி எப்படி எல்லாம் ஒரு பெரிய போலி பிம்பத்தை கட்டமைச்சு வச்சிருக்காங்க பாருங்களேன். இந்த திப்பு சுல்தான் அப்பாவி இந்துக்களை எவ்வளவு கொடூரமான முறையில கொன்னு இருக்கான், எத்தனை கோவில்களை இடிச்சு தள்ளி இருக்கான், எத்தனை பேரை மதமாற்றம் செஞ்சிருக்கான், அது ரொம்ப ரொம்ப மோசமான முறையில மதமாற்றம் செஞ்சிருக்கான். இவன் மட்டும் கிடையாது, இவன் அப்பனும் ஏகப்பட்ட கேடுகட்ட கேவலமான காரியங்கள்லாம் பண்ணிருக்கான். முக்கியமா தமிழகத்திலேயே இவனுங்க அவ்வளவு அட்டுழியங்கள் பண்ணிருக்கானுங்க. இந்த உண்மையான வரலாற்று நிகழ்வுகளை அப்படியே மறைச்சிட்டு இவ ஏதோ பெரிய சுதந்திர போராட்ட வீரர் மாதிரி எல்லார்கிட்டயுமே போய் சொல்லி ஊரை ஏமாத்திட்டு வராங்க. அதுவும் இந்த காலகட்டத்துல வரலாற்று ரீதியிலான ஒரு விஷயத்தை பத்தி இப்ப நம்ம பார்த்ததுனால இன்னொரு முக்கியமான விஷயத்தை குறித்தும் கண்டிப்பா நம்ம பார்த்தே ஆகணும். இதை சொல்வதால் எனக்கு பிரச்சனை ஏற்படலாம், ஆனாலும் நான் சொல்வேன், ஆங்கிலேயர்களும் முகலாயர்களும் நம்மை 800 ஆண்டுகள் மட்டுமே ஆட்சி செய்தனர். ஆனால் சோழ பேரரசு 2400 ஆண்டுகள் பழமையானது. இதையெல்லாம் ஒரே ஒரு அத்தியாயத்தில் சுருக்கி விட்டோம். இதையெல்லாம் முடிவு செய்வது யார்? பாடத்திட்டத்தை யார் தீர்மானித்தது? தமிழ் உலகின் பழமையான மொழி, ஆனால் அதை பற்றி யாருக்கும் தெரியாது. எங்கள் கலாச்சாரத்தில் மறைந்திருக்கும் அறிவியல் அறிவு இப்போது கேலிக்கு உள்ளாகிறது. பேட்டி ஒன்றில் மாதவன் பேச்சு. திரு மாதன் அவர்கள் சொன்ன இந்த கருத்தானது 100க்கு 100 சரியான கருத்து தான். திரு மாதன் அவர்கள் ஒரு முறை இந்த பஞ்சாங்கம் குறித்து எல்லாம் பேசியிருந்தாரு. அவர் பஞ்சாங்கம் குறித்து பேசும்பொழுது இங்க இருக்கக்கூடிய போலி திராவிட பகுத்தறிவாளர்கள் அந்த விஷயத்தை மேற்கோள் காட்டி பயங்கரமா கேலி கிண்டல்லாம் பண்ணியிருந்தாங்க. மாதவனை மட்டும் கேலி கிண்டல் பண்ணலங்க, அவருடைய சமூகத்தை, அவர் இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த கம்யூனிட்டியுமே பயங்கரமா ட்ரோல் பண்ணியிருந்தானுங்க. ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா போதும், அது உண்மையா பொய்யா, அவங்க என்ன நோக்கத்துல சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க, இதை பத்தி எல்லாம் கொஞ்சமும் ரிசர்ச் பண்றதே கிடையாது. அவங்க பிராமணர்கள், அவங்கள நாம தாக்கி பேசியே ஆகணும், அவங்களை இழிவுபடுத்தி பேசியே ஆகணும். அவங்க இந்துக்களை எப்படி பெருமைப்படுத்தி பேசலாம், எப்படி முன்னோர்களை பெருமைப்படுத்தி பேசலாம் சொல்லி அவ்வளவு மோசமா இறங்கி அடிச்சானுங்க. இந்த பிரிட்டிஷ்காரங்களும் திருட்டு முகலாயர்களும் என்ன இந்த நாட்டை செம்மப்படுத்துறதுக்காகவா வந்தானுங்க? கிடையாது, திருட வந்தானுங்க. இங்க இருக்கக்கூடிய செல்வங்களை திருடிட்டு போனானுங்க. ஆனா நம்மளுடைய பாடங்கள்ல அவனுங்களை பத்தின வரலாறுகள் மட்டும்தான் முழுக்க முழுக்க இருக்கு. அவனுங்களுடைய பெருமைகளை தான் நாம படிச்சுட்டு வந்திருக்கோம். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. எந்த நாட்டிலேயாச்சும் அவங்கள அடிமைப்படுத்தினவங்களை பத்தி பெருமையா பாடத்திட்டங்களை பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. ஆனா காங்கிரஸ் உடைய ஆட்சி காலகட்டத்துல இங்க அது மாதிரிதான் பாடத்திட்டம் மாற்றப்பட்டது. இவர் கேட்கிறாரு இல்லையா, இதுக்கெல்லாம் யார் காரணம்னு? வேற யாரும் கிடையாது, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், இவங்க 2 பேர் மட்டும்தான் காரணம். இவங்களால மட்டும்தான் இந்த ஒட்டுமொத்த உண்மையான பாரத வரலாறும் மறைக்கப்பட்டது. நமக்கெல்லாம் தெரியாமையே போயிடுச்சு. நாம படிக்கும் போது கஜினி முகமது பத்தி படிப்போம், ஆனா அந்த கஜினி முகமதுவை அவ்வளவு முறை தோக்கடிச்சவங்களை பத்தி படிச்சதே கிடையாது. அந்த மகாராஜா பத்தி கூட நமக்கு தெரியவும் தெரியாது. இந்த லட்சணத்துலதான் நம்ம நாட்டினுடைய எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு. இப்போ வரைக்கும் இருந்துட்டு வருது. கொஞ்சம் தான் மாறி இருக்கு, கொஞ்சோண்டு மட்டும் தான் மாறி இருக்கு. முதல்ல இத மாதிரி தவறான திரிவுபடுத்தப்பட்ட இந்த திருட்டு முகலாயர்களுடைய ஹிஸ்டரியையும் இந்த திருட்டு பிரிட்டிஷ்காரனுடைய ஹிஸ்டரியையும் நம்முடைய பாடத்திட்டத்தில இருந்து எடுங்க. அந்த திருடர்கள் எப்படி நம்ம நாட்டினுடைய செல்வத்தை திருடினானுங்க, எப்படி நம்ம நாட்டினுடைய மக்களை மதம் மாத்தினானுங்க அப்படின்ற உண்மையான வரலாறுகள் இருக்கு இல்லையா, அதை போடுங்க. இது மாதிரி பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய மாணவர்களுக்கு தேசப்பற்றானது வந்துரும். இந்த காலத்து இளைஞர்களுக்கு ஏன் தேசப்பற்று கம்மியாயிடுச்சுன்னா, அவங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிதான் இருக்கு. அவங்க படிக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் அது மாதிரிதான் இருக்கு. இவனுங்களை பத்தின பாடங்களை அவங்க படிச்சாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் எப்படிங்க தேசப்பற்று வரும்? அடுத்ததாக நம்முடைய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசின தமாசான விஷயத்தை பத்தி பார்க்கலாம். இந்த நியூஸ் கார்டை பாருங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடும் எச்சரிக்கை. கல்வி நிலையங்களில் அறிவியல் கருத்துக்கள் மட்டுமே கற்பிக்கப்பட வேண்டும். பகுத்தறிவுக்கு எதிரான முட்டாள்தனமான கட்டுக்கதைகளை, மூட நம்பிக்கைகளை பரப்புகிற இடமாக கல்வி கூடங்கள் இருக்கவே கூடாது. 2 அஜெண்டா தான் இருக்கணும். 1 சயின்டிபிக் அப்ரோச், 2 சோசியல் ஜஸ்டிஸ். இதற்கு எதிராக ஏதாவது நடந்தால் அரசின் ரியாக்ஷன் கடுமையாக இருக்கும் அப்படின்ட்டு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த டேபிளை தட்டி சொல்லியிருப்பாரு. கல்வி நிலையங்கள்ல சயின்டிபிக் கருத்துக்கள் மட்டுமே கற்பிக்கப்படணும். பகுத்தறிவுக்கு எதிரான முட்டாள்தனமான கட்டுக்கதைகளை, மூட நம்பிக்கைகளை பரப்புற இடமா பள்ளிகள், கல்விகள், பல்கலைக்கழகங்கள் ஒருபோதும் இருக்கக்கூடாது. 2 அஜெண்டா தான் இருக்கணும். 1 சயின்டிபிக் அப்ரோச், இன்னொன்று சோசியல் ஜஸ்டிஸ். இதை கத்துத்தர இடமா தான் கல்விக்கூடம் இருக்கணும். இதுக்கு மாறான நிகழ்ச்சிகளை நடத்துகிறதோ, இதுக்கு எதிராக பேசுறவங்களை கெஸ்டா கூப்பிடுறதோ நடந்தா இந்த அரசோட ரியாக்ஷன் கடுமையா இருக்கும். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, கல்வி கூடங்கள்ல மூட நம்பிக்கையை பரப்புறது யாருன்னு நான் சொல்றேன்.
நீங்க கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும்னு சொல்றீங்களே, அந்த கடுமையான நடவடிக்கைகள் அவங்க மேல எடுப்பீங்களா? உங்களால எடுக்க முடியுமா? கிறிஸ்துவ மிஷனரி ஸ்கூல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, இயேசு 3வது நாள் உயிரோட எழுந்து வந்தாரு. அவரை சிலுவையில அடிச்சதுக்கு அப்புறமா 3வது நாள் அவர் உயிரோட எழுந்து வந்தாருன்னு சொல்றாங்க. முட்டி போட்டு ஜெபம் பண்ணா மட்டும்தான் நீ எல்லாம் எக்ஸாம்ல பாஸ் ஆவேன்னு சொல்றாங்க. அந்த கிறிஸ்துவ ஸ்கூல்ல இருக்கக்கூடிய மாணவர்களை கட்டாயப்படுத்தி சர்ச்சுக்கெல்லாம் கூட்டிட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம மதமாற்றம் பண்ற மாதிரி ஃபாரின்ல இருந்து ஏகப்பட்ட பேரை இறக்கி அந்த மாணவர்கள் முன்னிலையில கதையை சொல்றது, டிராமா போடுறது, ஷார்ட் பிலிம்ஸ் போடுறதுன்னு சொல்லி ஏகப்பட்ட அட்டுழியங்கள் பண்ணிட்டு வராங்க. முதல்ல மதமாற்றம் பண்றதே தப்பு. இதுல இவங்கெல்லாம் மற்ற மதத்தை தாக்கி பேசுறது, மற்ற மத கடவுள்களை குறித்து இழிவா பேசுறதெல்லாம் பண்றாங்க. இது மாதிரிலாம் பண்ணக்கூடிய இந்த கிறிஸ்துவ மிஷனரி பள்ளிகள் மீது நீங்க கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பீங்களா? அதே மாதிரி எங்களுடைய வரி பணத்திலிருந்து உதவித்தொகை பெறக்கூடிய இஸ்லாமியர்களுடைய மதராசாக்கள் இங்க நிறையவே இருக்கு. அந்த மதராசாக்கள்ல என்ன மாதிரியான பாடங்களை சொல்லி தராங்க, என்ன விஷயங்களை அவங்க கத்து தராங்க? அவங்க சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் சயின்டிபிக் அப்ரோச்சா இருக்கா, சோசியல் ஜஸ்டிஸா இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க மும்மொழி கல்விக் கொள்கைக்கு எதிரானவங்க. நீங்க எப்பவுமே மும்மொழி கல்விக் கொள்கைக்கு எதிராக தான் நாங்க இருப்போம், எங்களுடைய அரசு எதிராக தான் இருக்கும்னு சொல்றீங்க. ஆனா இந்த மதராசாக்கள்ல மும்மொழி கல்விக் கொள்கை தானே ஃபாலோ பண்றாங்க. அது மட்டும் கிடையாது, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த மதராசாக்கள்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் வீதியில இறங்கி போராட்டம் பண்ணாங்க. எதுக்கு? நாங்க தமிழ்ல எக்ஸாம் எழுத மாட்டோம்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க. இது மாதிரிலாம் பண்ண அந்த இஸ்லாமிய கல்வி நிறுவனங்கள் மீது நீங்க நடவடிக்கை எடுப்பீங்களா? கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பீங்களா? அப்புறம் ஈவே ராமசாமிக்கு சாக்ரட்டிஸ் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியான்னு யுனெஸ்கோ அவார்டு கொடுத்ததா சொல்லி ஒரு பெரிய பூசணிக்காவை சோத்துல மறைச்சிருக்கீங்க. அந்த அவார்டு கொடுத்ததெல்லாம் உண்மைதான்னு பல மாணவர்களை பல வருஷமா ஏமாத்திருக்கீங்க. அந்த பொய்யான வரலாற்றை குறித்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல கூட கேட்டிருக்கீங்க. இது மாதிரிலாம் பண்ணவங்க மேல நீங்க என்ன மாதிரியான கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க போறீங்க? கல்வி எல்லாருக்குமே சமமா இருக்கணும், கல்வி கூடங்கள்ல மூட நம்பிக்கை யாரும் பரப்பக்கூடாது, பிற்போக்குத்தனமான கருத்துக்களை யாரும் பேசக்கூடாது, அந்த மாதிரியான கருத்துக்களை பரப்பக்கூடாதுன்னு தொண்டை தண்ணி வத்த எல்லாருமே கத்திட்டு இருக்கீங்க. ஆனா எல்லா மதத்தினருக்கும் எல்லா ஜாதியினருக்கும் ஏழை பணக்காரன் அப்படின்ற ஒரு வித்தியாசம் பார்க்காம எல்லாருக்குமே சமமான கல்வியை ஏன் தரமாட்டீங்க? சோசியல் ஜஸ்டிஸ்னு சொல்றீங்களே, அந்த சோசியல் ஜஸ்டிஸ் எங்க போச்சு? பணக்கார குழந்தைக்கு ஒரு கல்வி, ஏழை குழந்தைகளுக்கு ஒரு கல்வி. நல்ல காசு இருக்கக்கூடிய பணக்காரர்களுடைய குழந்தைகள் நல்ல தரமான கல்வியை கொடுக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள்ல படிக்க வைக்கிறாங்க. ஆனா காசு இல்லாம ஏழை எளிய மக்களுடைய பசங்க ஒண்ணுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாத சமச்சீர் கல்வியை தானே படிக்கிறாங்க. இந்த கல்வியிலேயே நீங்க சோசியல் ஜஸ்டிஸ காட்ட மாட்டேன்றீங்க. இதெல்லாம் நியாயமா? சொல்லுங்க, இதெல்லாம் நியாயமா? இந்த விவகாரத்துல கடைசியாக நம்முடைய முன்னாள் நிதியமைச்சர் திரு பிடிஆர் அவர்கள் திமுகவினருடைய பகுத்தறிவை வெளிச்சம் போட்டு காட்டியிருப்பாரு. அந்த குட்டி கிளிப்பிங்க மட்டும் பார்த்துட்டு வாங்களேன். இங்க நாமினேஷன் ஃபைலிங் நடக்குது இதே அண்ணா அறிவாலயத்துல. அண்ணா அறிவாலயத்துல நாமினேஷன் ஃபைலிங் அன்னைக்கு 17 ஆரம்பிச்சு 28 வரைக்கும் போகுது. ஆனா 90% மேல 95% ஒரே நாள் 24 நல்ல நாள் முகூர்த்த நாள்னு பார்த்து அதுவும் 9:10 1:04 ஃபைலிங் நடக்குது. நாங்க இந்துக்கள் இல்லைன்னா வேற யாரு இந்துக்கள்? சோ இப்போ திமுகவினர்லாம் என்ன பண்றீங்க? வரக்கூடிய தேர்தல்கள்ல சரியா யமகண்ட நேரத்துல கரி நாள்ல உங்களுடைய நாமினேஷனை தாக்கல் பண்றீங்க. நல்ல கெட்ட நேரத்துல முதல்ல நாமினேஷனை தாக்கல் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நாங்க நம்புறோம் திமுகவினர் எல்லாருமே பகுத்தறிவாதிகள், அவங்களுக்கு எல்லாருக்குமே பயங்கரமா ஞானம் இருக்கு, அவங்க எல்லா விஷயத்தையுமே சயின்டிபிக் அப்ரோச்சோட தான் பார்ப்பாங்க, அவங்க ரொம்ப ரொம்ப முற்போக்குவாதிகள், அவங்களுக்கு இந்த மூட நம்பிக்கைகள்ல நம்பிக்கையே கிடையாது அப்படின்றத நாங்க அப்புறமா நம்புறோம். இப்ப நான் சொன்னதை உங்களால பண்ண முடியுமா? பண்ண முடியுமா? ரைட். கடைசியாக நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் திமுகவையும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளையும் நாயடி பேடி அடிச்சிருப்பாரு. அதை பத்தி பார்க்கலாம். இப்ப சமீபத்துல திமுகவின் அமைச்சர்களான பொன்முடி, செந்தில் பாலாஜி இவங்களுடைய பொறுப்புகள் பறிக்கப்பட்டது. இந்த விவகாரங்கள் குறித்தான ஒரு கேள்வியை ஊபி ஊடகவாதி கேட்டிருந்தாரு. நம்ம திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் என்ன கான்ல இருந்தாருன்னு தெரியல, செந்தில் பாலாஜி அவர்களையும் பொன்முடி அவர்களையும் பயங்கரமா வெச்சி செஞ்சிட்டாரு. தரலோக்கலா இறங்கி செஞ்சிட்டாரு. இந்த சைட்ல அந்த வீடியோ போடுறேன், தயவு செய்து பாருங்க, செம ஃபன்னா இருக்கும். எனக்கு தெரியாது அவர்கள் அரசியல் அதிகாரத்தை பற்றி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? அரசியலிலிருந்து 2 பேருமே அப்புறப்படுத்தப்பட வேண்டியவர்கள். ஒருவர் ஊழலில் மூழ்கி முத்தெடுத்து ஆயிரக்கணக்கான இளைஞர்களுடைய வாழ்க்கையை சூறையாடியவர் செந்தில் பாலாஜி. இன்னொருவர் ஆபாசமான பேச்சுக்களால் பெண்களை இழிவுபடுத்தியவர், இந்துக்களின் மனங்களை புண்படுத்தியவர். இந்த 2 பேருமே பொது வாழ்க்கையிலும் அரசியலிலும் இருக்க தகுதி இல்லாதவர்கள். இவர்கள் அரசியலிலிருந்து அப்புறப்படுத்தப்படுவது தமிழ்நாட்டுக்கு நல்லது. அப்படி தான் நான் இதை பார்க்கிறேன். இவருடைய அரசியல் அதிகாரத்தை பற்றி பேசுவதே அபத்தமான இந்த கேள்வியே தவறு. முதல்ல இவர்கள் மக்கள் உணர்வுகளுக்கு எதிராக செயல்படுபவர்கள், மக்களை இழிவுபடுத்துபவர்கள். பொன்முடியோட பேச்செல்லாம் ஆபாசத்தின் உச்சம். முதல்ல அவர் பெண்களை இழிவுபடுத்துகிறார்.
அப்புறம் வைணவத்தையும் சைவத்தையும் இந்துக்களை இழிவுபடுத்துறாரு. மற்ற மதத்தை பற்றி பேசுறதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? வேற எந்த மதத்தை பற்றியும் நீ பேசுவியா? எந்த மதத்தை பற்றியும் பேசாதன்ற. பேசக்கூடாது. யாரோடைய மனங்களையும் காயப்படுத்தாது. மந்திரியாக இருந்து காயப்படுத்தக்கூடாது. வேணா ராஜினாமா பண்ணிட்டு போய் திராவிட கழகத்தில் உறுப்பினராகி தெருவில் நின்று பேசுங்க. உங்களுக்கு மந்திரி பதவியும் வேணும், அதே நேரத்தில் நீங்கள் வந்து அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராகவும் பேசுவீங்கன்னா எந்த விதத்தில் அது நியாயம்? ஏன் இதுக்கு வாய் மூடி மௌனியாக இருக்காங்க கூட்டணி கட்சிகள்லாம்? செந்தில் பாலாஜி விஷயத்துலையும் பொன்முடி விஷயத்துலையும் திமுகவோட கூட்டணி கட்சிகளுடைய மௌனத்துக்கு என்ன அர்த்தம்? இந்த பாவத்துக்கே அவங்க துணை போகிறாங்க. பாஜக எதிர்ப்புன்ற லட்சியத்தில் திமுக ஆதரிக்கிறீங்க. திமுக செய்யக்கூடிய தவறுகளுக்கு பஞ்சமா பாதகங்களுக்கு நீங்கள் ஏன் துணையாக இருக்கீங்க? இந்த பாவத்தை நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வந்தது? நாளைக்கு மக்கள் மன்றத்தில் திமுக தோற்கடிக்கப்படும் பொழுது கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து தோற்கடிக்கப்படுவார்கள். திமுகவை விட கூட்டணி கட்சிகள் மீது தான் மக்களுக்கு வெறுப்பு வளருகிறது நாளுக்கு நாள். செந்தில் பாலாஜி பதவி ஏற்றிருக்கும் போதே அதை கண்டித்திருக்க வேண்டிய 2 இடதுசாரிகள் காங்கிரஸ் மாறா அன்னைக்கு பதவியேற்பு விழாவில் போய் முதல் வரிசையில் உட்காந்துருக்காங்க. எவ்வளோ ஒரு வெட்கங்கட்ட செயல் இது. அது பேசாமல் திமுகவில் கட்சியை இணைச்சிடேன். எதுக்கு தனியாக உங்களுக்கு ஒரு கட்சி? நானும் ரீசெண்ட் டேஸா திரு மணி அவருடைய இன்டர்வியூஸ்லாம் பார்க்குறேன். அவர் திமுகவை எந்த அளவு தாக்கி பேசுறாரோ அதை விட பல மடங்கு அதிகமா திமுகவின் கூட்டணி கட்சிகளை, இந்த விசிகாவை, கம்யூனிஸ்ட் கட்சிகளை, அப்புறம் மற்ற கட்சிகளை பயங்கரமா கழுவி ஊத்திட்டு வந்துட்டு இருக்காரு. தொடர்ந்து திமுகவுடைய கூட்டணி கட்சிகளை காரி துப்பிட்டே இருக்காரு நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திருமணி. சரி, அவர் சொன்ன அந்த மெயின் மேட்டருக்கு வரலாம். ஊழலில் மூழ்கி முத்தெடுத்தவர் செந்தில் பாலாஜி. தொடர்ந்து ஆபாசமாக பேசி பெண்களை இழிவுபடுத்தி இந்துக்களுடைய மனசை புண்படுத்தினவர் பொன்முடி. இவங்க 2 பேருடைய அரசியல் எதிர்காலமானது இருக்கவே கூடாது, இருக்கவும் கூடாது. அப்படிப்பட்டவர்களுக்கு அரசியல் எதிர்காலம்னு ஒண்ணு இருக்கவே கூடாதுன்னு திராவிட மூத்த பத்திரிகையாளர் திருமணி அவர்கள் சொல்றாரு. மனுஷன் என்ன கோவத்துல இருந்திருக்காருன்னு தெரியல, என்ன கான்ல இருந்திருக்காருன்னு தெரியல. இந்த 2 அமைச்சர்களுமே போட்டு பிதிக்கி எடுத்துட்டாரு. வர நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திருமணி அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே திராவிட சித்தாந்தவாதி மாதிரி எல்லாம் இல்ல, கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதி மாதிரி எல்லாம் இல்ல, ஏதோ நம்ம ஆளுங்க பேசுற மாதிரி தான் இருக்கு, சங்கிகள் பேசுற மாதிரி தான் இருக்கு. ஆல்ரெடி இப்படிலாம் சொல்லிதான் திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்களை திமுகவின் அல்சேஷன் நாய்கள் எல்லாமே கடிச்சு கொதறிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. அவனுங்களுக்கு பாயிண்ட் கொடுக்குற மாதிரி, அவனுங்களுக்கு எல்லாம் கண்டென்ட் கொடுக்குற மாதிரி தான் நம்முடைய மணி அவர்கள் பேசிட்டு வராரு. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ. சோ அவ்வளவுதான் கைசினுக்கான கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.